வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 30/3/2025 திருப்பூர் தென்னமலை மார்க்கெட் பார்க்கலாங்க. இன்றைக்கி விவசாய அனைவரும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக மகிழ்ச்சியாக திரும்பி போயிருப்பாங்க. ஏன்னா அனைத்து காய்கறியுமே இன்றைக்கி வந்து விலை அதிகங்க. தொடர்ந்து 3 மாதமாக இறங்கும் போதில் அந்த காய்கறி இன்றைக்கி எல்லா காய்கறிகளும் கூடிக்குதுங்க. என்ன காரணம்னா நாளைக்கு ரம்ஜான் வரனால தான் கூடிக்குன்னு சொல்லி ஒரு கணிப்புங்க. வாங்க இன்றைய காய்கறி நிலவரத்தை பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 400 to 600 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குது. இன்றைக்கி முருங்கைங்க 1 கிலோ, கருமுருங்கை 20 ரூபாய்க்கும், செடி முருங்கை 15 to 13 to 15க்கும், மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா 7 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எல்லா காய்கறிகளுமே இன்றைக்கி குறைஞ்சளவுக்கு விலை கண்டிப்பாக கூடிக்குது. கொஞ்ச நாளும் அவரைக்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை 800 ரூபாயிலிருந்து 1200 ரூபா வரைக்கும் அவரைக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ அதிகபட்ச விலையாக 60 ரூபா வரைக்கும் விற்பனையாகி சொல்லாங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 to 350 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 22 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 to 350ங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகக்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை 500 ரூபாயிலிருந்து 900 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 45 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இன்றைக்கி பீர்க்கங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் பந்தல்காய் ரொம்ப டிமாண்ட் ஆகிருச்சுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை 250 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிலோ 20 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்கு சொல்லாங்க. பீட்ரூட் ஒன்று தான் பெருசாக ஏறாதுங்க. இப்போ எல்லா காய் ஏறிக்குதுங்க. 30 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா பீட்ரூட் 150 ரூபாயிலிருந்து 250, ஒரு சில பை 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு 150க்கும், செகண்ட் தரம் பூண்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கும், பல்லு பூண்டுகள் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலிருந்து 70 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. தக்காளியும் விலை உயர்வுங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி பந்தல் தக்காளி, காஞ்சனா, சாகோ, இந்த தக்காளி எல்லாமே குறைஞ்சபட்ச 170 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா 100 to 150க்கும், பொடிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 70-80க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஓவராலாக 100 to 200 ரூபாய்க்கு வந்து தக்காளி இன்றைக்கி வந்து விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லாங்க. கொத்தமல்லி தழை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடியில் கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து 17 ரூபா வரைக்கும் கொத்தமல்லி தழை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. கருவேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 60 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் இன்றைக்கி விற்பனை சொல்லாங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா 50 to 60க்கு கூட போயிருக்குதுங்க. கருவேப்பில் புதினாங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோசுங்க 40 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா 200 to 300 ரூபாய்க்கு வந்து முட்டைக்கோஸ் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 7 ரூபா ரேட்டில் விற்பனை சொல்லாங்க. உருளைக்கிழங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் உருளைக்கிழங்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட் 1 கிலோ 45க்கும், செகண்ட் குவாலிட்டி கேரட் 30 to 35க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 40 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா 800 ரூபா ரேட்டில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகும்னு சொல்லாங்க. மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பப்பாளி பழங்க 15 கிலோ கொண்ட பப்பாளி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 200 ரூபா வரைக்கும் எல்லா பப்பாளியுமே சேல்ஸ் ஆகிடுச்சுங்க. ஒரு சில பப்பாளி மட்டும் 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. சப்போட்டாக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான சப்போட்டா இருந்தால் 1 கிலோ 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மாங்காய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வர சீசன் பார்த்தீங்கன்னா கோமாங்காய்ப்பாங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட வெண்டைக்காய் போய் பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டைக்காய் 550 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா சற்று டிமாண்டுங்க இன்றைக்கி காய் கடைசியில் பார்த்தீங்கன்னா 550. கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 400 ரூபா. இன்றைக்கி எல்லாமே ஓரளவுக்கு 400 ரூபாய்க்கு எல்லா கொத்தாவரங்கும் விற்பனை ஆகிடுச்சுங்க. 15 கிலோ கொண்ட போய் சிம்ரன் கத்திரி பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட போய் 250 ரூபாயிலிருந்து 350, ஒரு சில போய் 400 ரூபாய்க்கு கூட போயிருக்குதுங்க. பவானி பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட போய் 400 to 500 ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விலை ஏறிக்கிறாங்க. நம்ம ஒரு 12 மணி அளவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு போயிருக்குதுங்க.
பொரியல் தட்டைங்க 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டையாக இருந்தால் 300 to 350 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி பொரியல் தட்டையில் 250 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 30 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. இன்றைக்கி எதிர்பாராத விதமாக எலுமிச்சங்க விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பில் போயிடுச்சு. இன்றைக்கி நேற்று 45 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ பார்த்தீங்கன்னா 1 கிலோ இன்றைக்கி 90 ரூபாய்க்கு வந்து விற்பனையாக இருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குது. ஆவரேஜாக எலுமிச்சை பழம் 90 ரூபாய்க்கு 1 கிலோ. வெள்ளரிக்காய்ங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா 25 to 30 ரூபா ரேட்டில் வந்து வெள்ளரிக்காய் விற்பனையாக இருக்குதுங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி எல்லா காய் ஏறின அளவுக்கு சின்ன வெங்காயம் ஏறாட்டியுமே இதுவும் கொஞ்சம் விலை ஏறிக்குதுங்க. 25 கிலோ கொண்ட சின்ன வெங்காயம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் இருந்ததுன்னா 650 ரூபா கண்டிஷனில் விற்பனையாக இருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் எல்லாம் 400, 450, 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. ஆனால் வந்து சின்ன வெங்காயம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இன்றைக்கி பெருசாக மாற்றம் ஆகலைங்க. மற்ற காய் ஏறிக்கிற அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து இன்றைக்கி திருப்பூர் மார்க்கெட்டில் ஏறலைங்க. அடுத்து பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக அப்படியே ஸ்டாண்டர்டாக நிற்கிதுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி தரமான வெங்காயம் 1 கிலோ 25, 27க்கும், செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் பார்த்தீங்கன்னா 20க்கும், நல்ல பொடிக்காய் பார்த்தீங்கன்னா 13 ரூபாயிலிருந்து பெரிய வெங்காயம் வந்து 1 கிலோ 13 ரூபாயிலிருந்து பெரிய வெங்காயம் வந்து கிடைக்கிதுங்க. பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா வரத்து அதிகமாக தான் இருக்குதுங்க. ஆனால் வந்து விலை 13 ரூபாய்க்கு வேணால் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ வாங்கிக்கலாங்க. அடுத்து அரசாணிக்காயில் பெருசாக ஏறலைங்க. அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா 50 கிலோ மூட்டை தெளிவான அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா 100 to 150 ரூபா தானுங்க. அது வந்து இன்றைக்கி பெருசு விலையே ஏறலைங்க. பூசணிக்காய் கூட கொஞ்சம் ஏறிக்குதுங்க. 50 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் 300 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையை 350 ரூபாய்க்கு கூட போயிருக்குதுங்க. 350 ரூபாய்க்கு போன காய் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 2 கிலோ வர்ற காய் மட்டும்தான் 350 ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பெரிய ரக காய் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த வித மாற்றம் இல்லைங்க. அது வந்து கிலோ 2 ரூபா 3 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. அடுத்து காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. 24 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 ரூபா ரேட்டில் வந்து காலிஃப்ளவர் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா சிறீரக தேங்காய் 10 to 15க்கும், மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா 15 to 24 வரைக்கும், நல்ல பெருவட்டுக்காய் பார்த்தீங்கன்னா 24லேருந்து 33 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அடுத்து சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் சுண்டைக்காய் வந்து விலை விற்றுருக்குதுங்க. அடுத்து தர்பூசணிங்க வாட்டர்மெலன்பாங்க. தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 6 ரூபா 5 ரூபா அந்த கடைசியில் விற்பனை ஆகுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் கடையில் 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் திருப்பூரில் விற்கிறாங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 40 கிலோ மூட்டை ஹோல்சேல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டி காயாக இருந்தால் 300 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி மீடியம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150 to 200 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. 25 கிலோ கொண்ட கோவக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 350 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. இது பெருசாக எந்த மாற்றம் ஏறலைங்க. அடுத்து கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொய்யாப்பழம் இருந்தால் 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இன்றைக்கி காய் விலை ஏறிக்குது, எல்லாம் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக நிற்குமான்னு கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க. அதுவும் மனசில் தோணும். இன்றைக்கி வந்து ஏறினதுக்கான காரணம் வந்து ரம்ஜான் பண்டிகை ஒட்டிட்டு இந்தளவுக்கு ஏறிக்குதுன்னு எங்களோட கருத்து கணிப்புங்க. இன்னும் 2 days போனால் தான் இந்த காய் விலை நிரந்தரமாக நிற்குமான்னு தெரியுங்க. நிரந்தரமாக நிறுத்தா எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷங்க. நன்றி, வணக்கம்.